பார்ப்போம். இன்றைக்கி தூண்டி போட வந்திருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு என்ன மீன் மாட்டுதுன்னு பார்ப்போம். வீடியோ எடுக்க ஆள் இல்லாத காரணத்தினால மீன் பிடிக்க முடியல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தக்கே எங்கள் கிட்ட கொஞ்சம் காமியா. தக்கே பாரு, சுற்றுது பாரு. யாராவது சின்ன மீனை போட்டிருக்கோம். பார்ப்போம் என்ன மீன் மாட்டுதுன்னு. லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள், அப்போ தான் மீன் மாட்டினது என்னன்னு தெரியும். யாரும் அப்படியே கிடக்கும், கடிக்க மாட்டேங்குது. அதான் ஆட்டி விட்றேன். இங்கே பாருங்க, இப்போ கடிக்குது பாருங்க. அங்கே பாருங்க, தைக்க பாருங்க, போது பாருங்க. அப்படியே போதுங்க போதுங்க மாட்டிக்கிட்டீங்க. ஏதோ பெரிய மீன். இங்கே பாருங்க, வாழை குட்டிங்க. போடு, வாழை குட்டி மாட்டிடுச்சிங்க. இங்கே பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மீன் பிடிச்சோம். மீன் பிடிக்கிற வரைக்கும் போகிறதா இல்லை வீட்டுக்கு. இல்லை கடிக்குதுங்க போயிடுச்சுங்க. தப்பிச்சு போச்சு. யாரையோ கொத்துட்டா அடுத்தது போட்டுப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போட்ட வேகத்துக்கு லைட்டாக கடிக்குது. அங்கே பாருங்கள், தக்கையை பாருங்கள். இங்கே அமைக்கி விட்டுருங்க. நல்லா உள்ளே இழுக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் இருக்கணும். மீன் பிடிக்கிறதே ஒரு சந்தோஷம்தான். பொறுமை வேணும், எந்த டென்ஷனும் இருக்காது. மீன் பிடிச்சா நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஒரே இடத்துல நிற்கிதுங்க, இழுத்துட்டு. இங்கே பாருங்க, அங்கே பாருங்க, அப்படியே இழுத்துட்டு போகுதுங்க. நல்லா இழுத்துட்டு போனால் தானே இழுக்கலாம். அதுதான் பொறுமை வேணும். ப்ரெஷர் பாட்டிலாம் மீன் பிடிக்க வந்துச்சுன்னா ப்ரெஷர்லாம் குறைஞ்சி போயிடும். போதுங்க, அங்கே இழுத்துட்டு போகுதுங்க. இது பாருங்க, கெண்டை மாட்டிருக்குங்க. இது பாருங்க, சாணிக்கெண்டை. எங்கள் ஊரில் சாணிக்கெண்டைன்னு சொல்லுவாங்க. இது பாருங்க, எவ்வளோ பெருசு மாட்டிருக்கு பாருங்க. குட்டியா? அது இன்னைக்கு ஒரு குழம்புக்குனாலும் மீன் பிடிச்சி கொடுக்கணும். வீடியோ எடுக்கிற ஆள் மீன் கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்புறம் வீடியோ எடுக்கிற ஆளுக்கெல்லாம் மீன் கொடுக்கணும்ல. இதெல்லாம் போட்ட உடனே மீன் மாட்டுறதுன்னு நினைக்காதீங்க. ஓட்டி எடுக்கிறோம். போச்சுங்க, தப்பிச்சிருச்சுங்க. யாரையோ கோத்துட்டு தாங்க வரணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போட்டிருக்கோம். யாரையோ கோத்து பார்ப்போம். இங்கே பாருங்க, எப்படி அமுக்கி இழுக்குது பாருங்க. நல்லா இழுக்கட்டுங்க உள்ள, ஏன்னா தப்பிச்சு போயிடுதுல்ல. நல்லா இழுத்துட்டு போனால் தான் இழுக்கணும். இந்த வாட்டி 2 வாட்டி மிஸ் ஆகிடுச்சு. கடிச்சிட்டு விட்டுட்டு போகுதுங்க. யாரா செத்து போச்சு. வேற உயிரோடு இருந்தால் தான் டக்குன்னு அடிக்குங்க பாருங்க. ஆட்டி விட்ட வேகத்துக்கு எப்படி இழுத்துட்டு போகுதுன்னு பாருங்க. எங்கே போகுது பாருங்க. போதுங்க, மாட்டிச்சுங்க. ஏதோ மீன் வருதுங்க. பாருங்க, இந்த மீன் எங்கள் ஊர் ஆற்றுல அழிஞ்சே போச்சு. ஆனால் இப்போ தான் மாட்டுது. இது பேர் சீத்தாவாலைன்னு பேர். இங்கே பாருங்க, எப்படி இருக்குது பாருங்க. வாழை மீன் மாதிரியே இருக்கும். ஆனால் இது பேர் வாழை மீன் இல்லை, சீத்தா வாழை. அவங்க ஊர்லேயும் ஒரு பேர் சொல்லுவாங்க. எப்படி வாழை மீன் மாதிரியே இருக்குது பாருங்க.
அடுத்தது போட்டிருக்கோம், போட்ட வேகத்துக்கு கடிக்குதுங்க. இங்க பாருங்க, அங்க பாருங்க, எங்க இழுத்துட்டு வருது பாருங்க. பொறுமையா கொத்திக்குவீங்க. போதுங்க போதுங்க போதுங்க. என்னன்னு தான் தெரியல. மீன் தாங்க, அதே மீன் தாங்க. எத்தனை மீன் அந்த மீனே கடிக்குது பாருங்க. திரும்பி சீத்தாவளை தாங்க. நம்மளும் ரொம்ப நாளையா மீன் பிடிச்சிக்கிட்டே இருக்கோம். பார்க்குறவங்க பார்த்துட்டு லைக் போடுங்க. அப்போதான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். கடிக்குதுங்க கடிக்குதுங்க. போதுங்க போதுங்க போதுங்க. மீன் மாட்டிருக்கு. என்ன மீன் தான் தெரியல. சித்தலை அடியில் பொத்துட்டு வருதுங்க சத்தையோட. கெளுத்திங்க, நம்ம நாட்டு கெளுத்தி. இந்த கெளுத்தி வித்தியாசமாக இருக்கும். வாழைப்பூ கெளுத்திம்பாங்க. ஒரு ஊர்லேயும் ஒரு பேர் சொல்லுவாங்க. நல்லா கடிக்குதுங்க. தக்கையே முழுகுதுங்க. அங்கே பாருங்க, 2 3 4 5 வாட்டி மிஸ் ஆகி போயிடுச்சு. இந்த வாட்டி அதான் பொறுமையாக இருக்கேன். இந்த வாட்டினாலும் மீன் வரணும். எத்தனை வாட்டி தான் வீடியோ கட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. போச்சுக்கலாம். எப்பா எவ்வளோ தூரத்துக்கு போயிடுச்சு பாருங்க. நான் கடுப்பாகி வேகமாக பிடிச்சி இழுத்துட்டேன். இந்த வாட்டி இந்த சீத்தா வலை தான். இதுதான் வாய் கஜமஜான்னு சின்ன இறையா இருக்கவும் கடிச்சு கடிச்சு தின்னு கொடுதுங்க. பாருங்க, இழுத்த வேகத்துக்கு வாயை பொழந்துக்குச்சு. அப்படியே கிட்டக்க வா, கொஞ்சம் கொஞ்சமா தக்கையை கொஞ்சம் அப்படியே ரெக்கை தான் தெரியும். தெரியுதா எட்டக்குந்து? தெரியுது. மீன் கொத்துனுச்சுன்னா ஒரு இடத்த விட்டு அங்கேயும் போகக்கூடாதுங்க. ரொம்ப நாளே ஆனாலும் ஒரே இடத்துல இருந்து பிடிச்சாதான் பொறுமை. அதுக்கு தான் பொறுமை வேணுங்க. பாருங்க எப்படி இழுத்துட்டு போகுது பாருங்க. அது பாட்டு அங்கே போது வாங்க. போதுங்க. கெளுத்தி தாங்க இந்த வாட்டியும். நம்ம நாட்டு கெளுத்தி தாங்க மாட்டியிருக்கு. மொத்தம் எவ்வளோ மீன் தான் பிடிச்சோன்னு லாஸ்ட்டில் காமிக்கிறேன் வீடியோவில். லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த பாருங்க, இந்த கெளுத்திலாம் குழம்புக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் நாட்டு கெளுத்தியில் இங்கே பாரு, இங்கே பாரு, தக்கை எங்கே போகுது பாரு. இங்கே பாரு, ஓட்ட வேகத்துக்கு இழுக்கிறதுக்கப்புறம் உள்ளே போகுதுக்கப்புறம் இங்கே பாரு, அங்கே பாரு. ஓடா, என்ன இந்த மீனவே மாட்டுது. இங்கே பாரு, இந்த வாட்டி இந்த சீத்தா வலை தான். இவர் இந்த மீனாலும் மாட்டுது நிறையா. ஆனால் கெளுத்தி மாதிரி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுக்கு. ஒரு முள் ஒண்டி தான், நடு முள் ஒண்டி தான் இருக்கும். வயிறே எத்தனை ஒன்று இருக்குது பாரு இந்த மீனுக்கு. இங்கே தான் இருக்கும் வயிறு. அதனால் நிறையா வேஸ்டேஜ் ஆகாது இந்த மீன். பார்ப்போம், இன்றைக்கி ஒரு குழம்புக்குனாலும் உனக்கு பிடிச்சி கொடுத்துட்டு தான் போகிறது வீட்டுக்கு. அடிக்குதுங்க இந்த வாட்டி. அங்கே தாங்க மூஞ்சி ஊற்றுக்கு தாங்க இழுத்துட்டு போகுது. தக்கை தான் தெரிய மாட்டேங்குது. தக்கை தெரிய மாட்டேங்குதுன்னா கடிச்சு அங்கே இழுத்துட்டு போயிடுது. தக்கை பெரிய தக்கையை தான் போட்டிருக்கேன். உள்ள இழுத்துட்டு போகுது, மூஞ்சி ஊற்றுக்கு இழுத்துட்டு போகுதுங்க. கடிக்குதுங்க, நல்லா நல்லா கடிக்குதுங்க. என்னங்க இந்த மீன் தான் நிறையா இருக்காட்டுங்க. எல்லாம் சீத்தா வலையாக மாட்டுதுங்க. விடுங்க, மீன் வீடியோ எடுக்கிறதுக்கு முள் இல்லாத மீனாக இருக்குது. பரவாயில்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப நாளே மீன் பிடிக்கிறத பார்த்துட்டு வீடியோ எடுக்கிறவரும் மீன் பிடிக்கணும்னு ஆர்வப்பட்டார். பார்ப்போம், இந்த வாட்டி நாள் அவருக்கு வீடியோ எடுக்க தெரில. அதனால் நான் வந்து தக்கையெல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். ஒத்துதுங்க ஒத்துதுங்க. இங்கே பாருங்க, அங்கே பாருங்க, பாருங்க இழுக்கு எப்படி இழுத்துட்டு போகுது பாருங்க. இருக்குது பாருங்க பாருங்க. இழு பிடிச்சிட்டாயா? கேமராமேனும் ஒரு மீன் பிடிச்சி தான் இருக்கேன். இந்த சீத்தா வலை தாங்க அது மாட்டியிருக்கு. மீன் பிடிக்கிறதுக்கே அவருக்கு ஒரு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே வேலைக்கு போகாமல் தூண்டி எடுத்துகிட்டு வந்துடுவார் அவரு. பார்த்துங்க.
அவர் மீன் பிடிச்சிட்டாரு ஒரு மீன். நம்ம ரொம்ப நாள் இருந்துட்டோம், அவர் குழம்புக்கு மீன் பிடிச்சி தரணும்ல. இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. இதை பாருங்க எப்படி இழுத்துட்டு போகுது பாருங்கள். இந்த வாட்டியும் அந்த மீன் தாங்க. மொத்தம் எவ்வளோ மீன் மாட்டியிருக்கு பாருங்கள் அந்த மீன். வாங்க வீடியோ எல்லா மீனையும் பிடிச்சதை காமிக்கிறேன். அவருக்கு மணி ஆகிடுச்சான், வேலைக்கு போகணுமா. பையன் அங்கேயே வச்சுருந்தா மீன் வர கலங்கல்ல மீன் கலக்க விட்ருமேனு அங்கே வைக்காமல் இங்கே வச்சுருக்கோம். இங்கே பாருங்க எவ்வளோ மீன் பாருங்க. இருங்க உங்களுக்கு கொட்டி காமிக்கிறாருங்க. இந்த பாருங்க எல்லாம் இந்த சீத்தா வலை தான். இவ்வளோ மீனுக்கும் வீடியோ எடுக்கணும்னா எவ்வளோ நாளைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறது நான். இந்த பாருங்க எல்லாம் துள்ள இருக்குது. இந்த பாருங்க அந்த ஒரு வாழை ஒரு சாணி கண்டை பிடிச்சோம்ல கெளுத்தி. இந்த பாருங்க எல்லா மீனும் துள்ள இருக்குங்க. பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. இந்தா கவர் இருந்தா கவரில் எடுத்து போடு. வீட்டுக்கு எடுத்துட்டு நீ கிளம்பு. இந்தா அவர் வீட்டுக்கு குழம்புக்கு இன்றைக்கி ஆயிடுச்சுங்க. ஒரு குழம்புக்கு ஆயிடுச்சுங்க. ஒரு மீன் ஒண்டி தாங்க உரையணும் இந்த சாணி கண்டங்கிறது. பாக்கி எல்லா மீனுக்கும் பிலாலாம் கிடையாதுங்க. எந்த மீனுக்குமே எல்லாம் துள்ள இருக்குங்க. வாழை மீன் கொண்டி தாங்க, வாழை மீனை ஒண்டி தாங்க கண்டுபிடிக்கலாம். வாழை மீன் இங்கே பாருங்க, இது கொண்டி தான் வாய் பெருசாக பல்லு நிறையா இருக்கும். இந்த மீனுக்கெலாம் அந்த அளவுக்கு இருக்காது. அதனால தான் வித்தியாசம் நிறையா தெரியும். இதோட வாயை பாருங்கள் வித்தியாசமாக இருக்கும். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. வீடியோவை கட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. இவ்வளோ வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி.